வணக்கம். நெருப்பு தமிழர். தமிழக வெற்றிக் கழகம் 234 தொகுதிகளிலையும் போட்டியிடுறாங்க. போட்டியிடும்போது இவர்களுக்கு 234 வேட்பாளர்கள் இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. இருந்தாலும் ஒருவேளை வேட்பாளர்கள் இருக்கிறாங்கன்னே வைங்க, இருந்தாலும் அரசியல் தெரிஞ்சவங்க இருப்பாங்களா? இப்போ ஏற்கனவே அறிவித்திருந்த இந்த 60 பேர், இந்த 60 பேர்த்தில் விஜய் ஒரு ஆளுக்கு தெரியும். வேறு யாருக்காவது தெரியுமா? யாருக்கும் தெரியாது. ஆதவ அர்ஜுனா சிவகங்கை மாவட்டத்தில் யாருக்காவது தெரியுமா? செங்கோட்டை என்ன சிவகங்கை மாவட்ட பக்கத்துலலாம் கொஞ்சம் பேருக்கு தெரியும், அரசியல் இருக்கிறவங்களுக்கு. ஆனால் பொதுமக்களுக்கெல்லாம் தெரியாது. அதிமுக கட்சியில் அவர் நின்னார்னா ரெட்டையில இருந்தால் தெரியும். மற்றபடி அந்த கட்சியில் இருக்கிற யாருக்காவது தெரியுமா? யாருக்குமே தெரியாது. தமிழ்நாடுகளில் விஜய் அப்படிங்கிற ஒருத்தர் வச்சு வேணால் ஓட்டு போடுவாங்க. ஆனால் இவர் திரிஷா ஓட்டிகிட்டு போனதுனால இப்போ எல்லாம் ஓட்டு போடுவாங்களாங்கிறது ஒரு கேள்விக்குறியாக மாறி இருக்கு. அதனால் தமிழக வெற்றிக் கழகத்தில் 234 தொகுதிகளிலையும் வேட்பாளர்கள் போடுவது சவாலானது. வேட்பாளர்களை போட்டாலும் இதுவரையில் எந்த பூத்துக்கும் ஆளுங்களில் பூத்து ஏஜென்ட்டுகள் கிடையாது. பூத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு கூட தமிழக வெற்றிக் கழகத்தில் உள்ளவங்களுக்கு தெரியாது. தமிழ்நாட்டுக்குள்ளே எத்தனை பூத்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்றது கூட இவங்களுக்கெல்லாம் தெரியாது. அதெல்லாம் பாவம். அதனால் இவங்க இப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இவங்க எப்படி இந்த அரசியல் எதிர்கொள்வாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அரசியலை எதிர்கொள்வதற்கு அனுபவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பசங்களுக்கெல்லாம் ஓட்டு தான் போட தெரியும். நாங்கள் எப்படி ஒரு ஓட்டை வாங்கணும்னு தெரியாது. எப்படி பூத்தில் உட்காந்து எப்படி அதை நிர்வாகம் செய்யணும் அப்படிங்கிறது தெரியாது. அப்படிங்கிறதுனால இது மிகப்பெரிய இந்த கட்சிக்கு சறுக்கலில் தான் முடியும். அது மட்டுமல்ல, நல்ல அனுபவம் இருக்கக்கூடிய சில கட்சிகளை இணைந்திருந்தால் அவங்க வழிநடத்தி கொண்டு போயிருப்பாங்க. இருந்தாலும் நம்ம பசங்க இன்றைக்கி எல்லாம் சின்ன பசங்க தான் அரசியலுக்கு புதுசாக வந்திருக்கிறாங்கன்றதுனால ஒவ்வொரு ஊர்களையும் பொறுப்புகள் போட்டிருப்பதிலேயே யாரும் செயல்படுறதில்ல. எல்லா பொறுப்புகள்லையும் ஆளுங்க இருக்கிறாங்களா இல்லையாங்கிறது ஒரு கேள்விக்குறியை ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லை, மாவட்டத்துக்கு 2 பேர் 3 பேர்னு பிரித்து 4 பேர்னு போட்டு வச்சுருக்கிறாங்க. ஆனால் ஒருத்தன் செயல்படுறதே எங்கள் பெரிய விஷயமா இருக்குது. 4 பேர் எங்கே செயல்பட போகிறான்? அப்படிலாம் யாரும் செயல்படுறதில்ல. எல்லா கிராமப்புறங்கள்லையும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய செயல்பாடுகள் கேள்விக்குறியாகத்தான் இருக்குது. ஒரு காலத்தில் நாம் தமிழர் கட்சி துவங்கும்போது எப்படி இருந்துச்சோ அப்படி தான் இருக்குது. ஆனால் விஜய் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. தெரிஞ்சதுனால இது கிராமப்புறங்களில் ஓட்டாக மாறுமா, அல்லது இதை அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் இதை ஓட்டாக மாற்றுவார்களா அப்படின்னா அவங்களுக்கே ஓட்டு போடுறதுக்கு தெரியுமா என்னங்கிறது இனிமே தான் தெரியும். அதனால் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இது ஒரு பெரிய பின்னடைவாகத்தான் அமையும்.